இந்த வீடியோவில் எப்படி வந்து நீங்கள் ஏர்டெல் தேங்க்ஸில் வந்து ஆட்டோ பே வந்து டர்ன் ஆஃப் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு ரீசார்ஜ் பண்ணியிருக்கிறப்போ உங்களுக்கு வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்து கிடைக்கும். இந்த அமேசான் ப்ரைமும் அதுக்கப்புறம் வந்து ஹாட் ஸ்டார் கிடைக்கும். அது வந்து எப்படின்னா வேலிடிட்டி முடியிறக்கப்போ உங்களுக்கு வந்து இது பண்ண சொல்லுவாங்க. லைக் அது ஆட்டோவாக ரினியூ ஆயிரும். அக்கௌண்ட்லேருந்து ஒரு 1500 வந்து எடுத்துப்பாங்க அடுத்து ரீசார்ஜ் பண்ணுறப்போ அப்படின்ற மாதிரி காட்டும். ஸோ அது எப்படி ஆஃப் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் நார்மலாக ரீசார்ஜ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் 600க்கு ஒரு மாதத்துக்கு நீங்கள் வந்து ஒரு 800 இல்லை 600 பண்ணுறப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸே காட்டும். அதாவது எப்படின்னா, ரீசார்ஜ் பண்ணி முடியிறப்போ நீங்கள் ஒரு போஸ்ட் பெய்ட் பண்ணியிருந்தீங்க இல்லை அப்படின்னா போஸ்ட் பெய்ட் பண்ணுறப்போ தான் மோஸ்ட்லி இந்த மாதிரி வரும். ப்ரீபெய்ட்னாலும் வரும் தான், பட் ப்ரீபெய்டில் வந்து அவங்களை ரெனியூ பண்ண சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. நீங்கள் போஸ்ட் பெய்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அவங்களை வந்து ரெனியூ பண்ண சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, நீங்கள் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணி நீங்கள் முடிய போகிறப்போ நீங்கள் ரெனியூ பண்ணணும், ப்ரைம் வந்து ரெனியூ பண்ணணும் இல்லை டிஸ்னி வந்து ரெனியூ பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரினியூ பண்ணிக்கலாம். லைக் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து காசு பே பண்ணி ஒரு வருஷத்துக்கு ரினியூ பண்ணிக்கலாம்னு ஆப்ஷன் காட்டும். பட் அது எப்படின்னா, நம்மளால் வந்து டர்ன் ஆஃப் பண்ண முடியாது. நமக்கே ஓசியாக கொடுத்தது நம்ம வந்து திருப்பி ரீசார்ஜ் பண்ண மாட்டோம். லைக் நீங்கள் நார்மலாக இப்போது ப்ரைம் ஓப்பன் பண்ணாலுமே ஆட்டோ பே அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் ஆட்டோ பே அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய ஏர்டெல் தேங்க்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். நீங்கள் எது மூலியமாக வந்து ரீசார்ஜ் பண்ணுறீங்களோ அது மூலியமாக தான் ஓப்பன் பண்ண முடியும். என்னோட ஏர்டெல் தேங்க்ஸ் வழியாக ரீசார்ஜ் பண்ணி வந்தனால நான் வந்து ஏர்டெல் தேங்க்ஸ் தான் ஆஃப் பண்ண முடியும். நீங்கள் சப்போஸ் நெட்ஃப்ளிக்ஸ் தனியாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் கூகுள் பேல போய் ஆட்டோ பே அப்படின்ற ஆப்ஷன் இருக்கான்னு நீங்கள் பார்க்கணும். அங்கே இருந்துச்சுன்னா அங்கே டர்ன் ஆஃப் பண்ணலாம். ஏன்னா மோஸ்ட்லி நெட்ஃப்ளிக்ஸ் ஆட்டோ பே இருக்காது. நீங்கள் கூகுள் பேல செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ப்ரைமுக்கும் டிஸ்னிக்கும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு கிளைம் அண்ட் ஓடிடிஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிளைம் ஓடிடிஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஏர்டெல் தேங்க்ஸ்ல வந்து வரும். அந்த ஆப்ஷன் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரீசார்ஜோ இல்லை அந்த பிளான் அப்போ என்னென்ன ஓடிடி பிளாட்ஃபார்ம் கொடுத்தாங்க அப்படின்னு எல்லா பிளானுமே இருக்கும். அண்ட் அதில் வந்து மேனேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த மேனேஜ் நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுடைய ரீசார்ஜ் பிளான் வந்து ஆக்டிவ் அப்படின்னு காட்டும். நீங்கள் அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஆக்டிவ்னு போட்டு வேலிடிட்டி எவ்வளோ நாள் இருக்குது, எந்த டேட்டை முடியும் அப்படின்றதெல்லாம் காட்டும். அது கீழேயே கேன்சல் மை பிளான் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சப்போஸ் அது வந்து ஒரு வாரம் இல்லை ஒரு மாதம் தான் இருக்குது கேன்சல் ஆகிருக்கு அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணலாம்னா கேன்சல் மை பிளான் அப்படின்னு கொடுத்துடணும். கேன்சல் மை பிளான் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஷியோராக நீங்கள் இன்றைக்கே முடிச்சுக்கிறீங்களான்ற மாதிரி கேட்கும். நீங்கள் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய வேலிடிட்டி டேட் இருக்கு இல்லையா, ஸோ அது வரைக்கும் வந்து அது வந்து வேலிடாக இருக்கும். அதாவது இப்போ 24 அப்படின்னா 24 ஜூலை அப்படின்னா 24 ஜூலை வரைக்கும் வந்து அது டேட் வந்து இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து 24 ஜூலைக்கு அப்புறமும் 29 ஜூலைக்கு அப்புறமும் இல்லை அதுக்கப்புறம் வந்து ஒர்க் ஆகாது, அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒர்க் ஆகும். ஸோ கடைசி டேட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒர்க் ஆகிட்டே இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் முடிஞ்சிடும். சப்போஸ் நீங்கள் இதை கேன்சல் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நெக்ஸ்ட் பில்லில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதாயிரும். லைக் என்னன்னா ஆட் ஆயிரும் அந்த அமௌண்ட். அந்த சப்ஸ்கிரிப்ஷனோட அமௌண்ட் எவ்வளவோ அவங்க பில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டோட ஆட் ஆயிரும். பில் எப்படி நோட்டிஃபை ஆகும்னா ஒரு டைம் உங்களுக்கு வந்து மெசேஜஸ், நார்மல் மெசேஜ் வாட்ஸ்அப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்துட்டே இருக்கும். ஏர்டெல் தேங்க்ஸ் வந்து இந்த மாதிரி ரெனியூ ஆக போகுது அப்படின்னு. அண்ட் நீங்கள் வந்து கேன்சல் பண்ணதுக்கு அப்புறமும் ஒரு வாரம் இல்லை ஒரு மாதம் வந்து பார்த்தா ஒரு வாரம் கிட்ட வந்து பார்த்தா மெசேஜ் திருப்பி வந்துட்டே இருக்கும். லைக் இந்த மாதிரி வந்து ரெனியூ பண்ணுறோம், ரெனியூ ஆயிடுச்சு அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஒன்ஸ் கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது அவ்வளோதான் வந்து பார்த்தா கேன்சல் ஆயிரும். நீங்கள் வந்து முடிச்சிடலாம். லைக் கேன்சல் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்தீங்கன்னா அந்த வேலிடிட்டி வரைக்கும் அது ஒர்க் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களால் ஒரு ஆட்டோ பே அப்படின்ற ஆப்ஷனை வந்து ஏர்டெல் தேங்க்ஸில் ப்ரைமுக்கும் டிஸ்னிக்கும் வந்து ஆஃப் பண்ண முடியும். அண்ட் வீடியோவில் தான் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றது கீழே கமெண்ட்டில் சொல்லலாம். அண்ட் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அவ்வளோதான்.